நெடுங்கண்டம் ஊரில் இருக்கும், கேரளா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொச்சி எர்ணாகுளம் போகிறோம். ராமையா என்ன குளிருதாடா? குளிருதா? ஹேங்கிங் பிரிட்ஜ் பொன்முடிக்கு வந்திருக்கோம். இங்கே தேனி டு கொச்சி போகிற வழி ஃபுல்லாக சீனிக் தான். ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க, கண்ணாடி போட்டு வந்திருக்காங்க. மழைலாம் நல்லா பெஞ்சா இங்கே அப்படியே அருவி மாதிரி கொட்டும். இப்போ கொஞ்சம் டேமு திறந்து விடாமல் இருக்குது, திறந்து விட்டால் கொட்டுமா இருக்கும். என்ன செய்யுது, குளிருதா? எப்படி இங்கேருந்து 40 அடி ஆழம் இருக்கும். இதான் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, இது என்னோட தம்பி. இதுதான் கேரளாவில் உள்ள கல்லர்குட்டி டேம் வியூ பாயிண்ட்டு. டேமில் தண்ணி சுத்தமாக இல்லை, மேலே இருந்து அப்படியே ஃபால்ஸ் உழுது ஊருக்குள்ளேயே, தெரியுதா? கடிச்சிடாம காதலே போட்டிருக்கான் விலை. ஏய் கொத்திரும். அடுத்து கொச்சின் போகிற ஹைவேலையே இந்த சியாபாரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேயே தண்ணி கம்மியாக தான் உழுது. ஒயிட் ஹவுஸ் இன், இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே தான் 2 நைட்டு தங்க போகிறோம். தெரில, ரூம் மேலே போய் பார்த்தா தான் தெரியும். 202, 206 கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோடு இருக்குது அம்சமாக இங்கே கொச்சியில். இங்கே டபுள் ரூம் பார்த்திங்கன்னா 1340 ரூபா அகோடாவில் புக் பண்ணேன். இதான் இந்த அமீராவோட ரூமு. உள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டு எனக்கு. சமைக்கிறதுக்கு சரி. ஒரு ஏசி ஒன்று இருக்குது, ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது, பாத்ரூமு, சிம்னியோட கிச்சன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் இங்கே திறந்தீங்கன்னா பால்கனி வேறு இருக்குது. இங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கலாம் காலையில். எங்கள் அம்மாவுக்கு லிஃப்ட்டு வசதி இங்கே இருக்குது, அதனால் ஈஸியாக ஏறி இறங்கிடலாம் 2 ஃப்ளோர்ஸ்னாலும். எதுக்கு தலையில் மாட்டுறதுலாம் எதுக்குடா உனக்கு? வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது 2 வச்சுட்டு வந்துரு. இப்போ எங்கே இருக்க தமீரா? சொரிமுத்து எங்கே இருக்க? சொரிமுத்து இப்போ ஜூ டவுன் கொச்சி ஃபோர்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டிக் பொருட்கள் விற்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்து இது வந்து கொச்சியில் வந்து யூஎஸ் கம்யூனிட்டி மாதிரி ஒரு இடம். ஐயோ, ஜுராசிக் பார்க்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்.
எங்கே இருக்கு இந்த பெட்ஷீட்டு? இது மேலெல்லாம் பாரு, இந்த வீடெல்லாம் அந்த காலத்தில் வாஸ்கோட காமா வரும்போது கெட்டி போட்டது. இங்கே ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்லாம் நிறைய இருக்கு. சும்மா கையை காட்டிட்டு இருப்பா. ஆன்டிக் கலெக்ஷன், விண்டேஜ் கலெக்ஷன், எல்லா கலெக்ஷனும் இருக்குது. தீயாக இருக்குது ரேட்டு. பை வேணுமா? என்ன லூஸு? இங்கே ஒரு இந்த பில்டிங் மேலே வேறு கருப்பாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. ஒரு பழைய காலத்தில் 1800 சில்லறையில் கட்டினது. முந்தி காலத்து போர்ச்சுகீஸ் காலங்களில் உள்ள வாஸ்கோட காமா சாவி யூஸ் பண்ண கீழே எல்லாம் உள்ளது வந்து பாட்டில் சோடா ஓப்பனர் மாதிரி இருக்குது. முடிஞ்சிருச்சு இதோட. தம்மீரா அங்கே இருக்கா? அவர் இங்கே இருக்கா? தாத்தா கிட்ட painting is 3000 done by this man. எங்கள் அம்மா இந்த பெயிண்டிங்லாம் 500-400க்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தாத்தா பண்ணது தான் எல்லாமே. 3000, 5000, 6000 சொல்கிறாங்க. எல்லாம் ரேட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்குது. காண்டாக்டை பிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இந்த பூட்டு ரொம்ப ஆசையோடு வேணும்னு கேட்டா திவ்யா. ஆனால் ரேட்டு பல்லாருன்னு அரைஞ்சிட்டாங்க. 3500 இந்த ஏரியாவை பார்த்தோம்னா ஃபுல்லாக பாகா பீச், கோவாவில் உள்ள ஏரியா மாதிரி இருக்குது. வந்துட்டோம். வாஸ்கோட காமாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸாக. எங்கள் அம்மா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜூஸ் பெரி பசிச்சிருச்சு. இப்போ தான் லைவாக பிடிச்சிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. மீன், இறால் எல்லாமே. பாறைநண்டா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த இருக்கு தான் கடல் வாவல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வலைய அப்படியே உள்ளே வச்சு அந்த தூக்குற மாதிரி ஒரு இது பண்ணலாம். கையை வச்சு சுற்றி சுற்றி அந்த கயரில் மீன் பிடிக்கலாம். பைக்கில் எழுத போகிற? பைக்கு இல்லாட்டி கன்னில் எழுது. இந்த ரக்துல்னு மட்டும் போடு. அதெல்லாம் வேண்டாம், அது பொம்பளையாது. அது கேர்ள்ஸ். இது
சென்டர் மால் கொச்சியில் இருக்கோம். அதில் லெஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். பேஸ்மெண்ட் 3ல் காரை பார்க் பண்ணிட்டு ஆமா 70% ஜாக்பாட் அடிச்சிட்டாங்க. வரும் வரும், கவலைப்படாது. கேட்போம். இங்கே காட்டுங்கம்மே, திறந்து திறந்து காட்டுங்க. டேங்க அப்பா, வேறு கலரில் சைஸ் பெருசாக இருக்கு. ரக்துல் 2 டிஷர்ட்டு ஜாக்பாட்டில் அடிச்சிட்டேன். துளு 89.50 1 டிஷர்ட் வாங்கிக்கோ. அது இந்த அமீராவுக்கு பசிச்சிருச்சு, எள்ளுருண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நியாயமாக தான் 2 ஜாமான் வாங்கிட்டாங்க இன்னைக்கு. இது தங்கி இருக்கிற ரூம் பக்கத்தில் பரோட்டா ஹப்புக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லா டைப் பரோட்டாவும் உண்டு. நூல் பரோட்டா, பன் பரோட்டா, சிலோன் பரோட்டா, அடிப்போலி, கேரளா நூல் பரோட்டா. முன்னாடியே சொன்ன மாதிரி கேரளா வந்தால் குபூஸும் அல்ஃபாமும் திவ்யா வாங்காம விட மாட்டோம். ஃபேவரட் ஃபுட் ஃபார் மை பெட்டர் ஹாஃப். ஹாய் சொல்லுங்க. அயமாவோட மில்க் ஷேக்கு தமிரா சீஸ் பண்ணிட்டா. பிடிக்குங்களா? இங்கேருந்து டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த vlogல உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரம் D4 Uncut. Rate is very reasonable in Parota Hub. Everyone do try.